ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நான் ரொம்ப நாளாகவே ட்ரை பண்ணணுன்னு நினச்சிட்ருந்த ஒரு ரெசிபி. அது என்னென்னா கேரளா ஸ்பெஷல் இஞ்சி புளி. வாங்க இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆன உடனேயே தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி புளி வந்துட்டு தேங்காய் எண்ணெயில் தான் செய்யணும். அப்போ தான் அதோட மனமும் ருசியும் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் ஃபஸ்ட்டு நம்ம வரமிளகாய் ஆட் பண்ணணும். இன்றைக்கி நான் 8லிருந்து 9 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஆட் பண்ண வரமிளகாய் வந்து ரொம்ப சின்ன மிளகாயாக இருந்தது. ஸோ நீங்கள் பெரிய மிளகாய் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் நான் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை. அடுத்ததாக இந்த ரெசிபிக்கு முக்கியமான பொருள் இஞ்சி. அந்த இஞ்சியை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு பெரிய சைஸ் இஞ்சி எடுத்திருக்கேன். இது வந்து 100லிருந்து 150 கிராம் வரும். அதை நான் வந்து ரொம்பவே குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணுறக்கு வரலன்னா நீங்கள் வந்து மிக்சியில் கூட இஞ்சியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 பல்ஸ் கொடுத்தீங்கன்னா அது நல்லா தேவையான அளவு சின்ன சின்னதாக உங்களுக்கு துருவி வந்துடும். நீங்கள் அப்படியும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி வந்துட்டு நல்லா ப்ரௌனாக ஃப்ரை ஆகி வர வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, ஏன்னா இஞ்சி வந்துட்டு சீக்கிரம் கருகிடும். இதை வந்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே 10 மினிட்ஸ் கிட்ட நம்ம பொறுமையாக இதை வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் எவ்ரி 2 மினிட்ஸ் இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கு. பட் இது இன்னும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு ஃப்ரை ஆகணும். இது இன்னொரு 2 to 3 மினிட்ஸ் இருக்கட்டும். இந்த ரெசிப்பியை நம்ம செஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். இது ஆல்மோஸ்ட் 3 weeks to 4 weeks வந்து கெடாமல் இருக்கும்.
இப்போ பாருங்கள், இஞ்சி ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. அடுத்து இதுக்கு தேவையான புளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பெரிய சைஸ் புளி நான் ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன். அதை நம்ம நல்லா கரைச்சி அதிலிருந்து இந்த தண்ணியை நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு 100லிருந்து 150 ml புளி தண்ணி. புளி தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா அது கொதிச்சு வரும்போது நம்ம இதுக்கு தேவையான வெல்லம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லமும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை கொதிக்க வச்சுக்கலாம். இந்த புளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். புளி கொதிக்க கொதிக்க நல்லா திக் பேஸ்ட்டாக வரும். இந்த மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான பொடி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா இந்த புளிக்கு தேவையான அளவு உப்பு. ஆட் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போவே பாருங்கள், புளி நல்லா கொதிக்க ஆரம்பித்து லைட்டாக சுண்டி வந்துருச்சு. இதை இன்னும் திக் பேஸ்ட்டாக வர வரைக்கும் நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாம். இந்த இஞ்சி புளி ரெசிபி எல்லா டிஷ் கூடவுமே நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, அதுக்கப்புறமா தயிர் சாதம், சாம்பார் சாதம், இது எல்லாத்துக்குமே நம்ம தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. காரம் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம்.
இது வந்துட்டு செஞ்ச அன்னைக்கே சாப்பிட்றத விட இது ஒரு நாள் கழித்து சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக வெந்தயத்தை பொடி பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் தான். இப்போ பாருங்கள், இது நல்லா சுண்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெசிபி வந்துட்டு நம்ம ஒரு பாட்டில் கண்டெய்னரில் போட்டுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எவ்வளோ நாள் வேணாலும் வச்சு சாப்பிடலாம். பட் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி வைங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.